அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 252வது நாள் பாடல் 250. அம்கோல் அவிர்தொடி ஆழியான் ஆயினும் செங்கோலன் அல்லாக்கால் சேர்ந்தாரும் எள்ளுவரால் வெங்கோன்மை வேந்தர்கள் வேண்டும் சிறிது எனினும் தன்கோல் எடுப்புமாம் மொய். செங்கோலை உடைய அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பகையரசர்களோடு பகை கொள்வது என்பது அவன் விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த பகையை முடிக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுங்கோன்மை செய்யாமல் கொடிய ஆட்சி நடத்தாமல் நல்லாட்சி நடத்த வேண்டும். தன்னை சார்ந்தவர்களுக்கே இவன் கொடுங்கோலனாக இருப்பானாகில் சக்கரத்தை ஏந்திய திருமாலே ஆனாலும் கூட அவனை காப்பாற்ற முடியாது, அவனை இகழ்வார்கள் என்று சொல்லுகிற பாடல். ஒரு அரசனானவன் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை விட தன் அரசின் கீழ் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பது முக்கியம். சக்கரத்தை கையிலேந்தி திருமாலை கூட தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற விட்டால் அவரையே இகழ்வார்கள் என்கிற போது சாதாரண அரசனாக இருக்கப்பட்டவன் தன்னுடைய மக்களை காப்பாற்றாமல் அவர்களோடு கொடுங்கோன்மையோடு இருந்தால், கொடுங்கோலனாக வாழ்ந்தால், செங்கோலை சரியான முறையிலே செயல்படுத்தாதவனாக இருந்தால் இகழப்படுவதிலே ஆச்சரியம் எதுவும் கிடையாது. எனவே நல்ல முறையிலே நாட்டை ஆள்வதுதான் அவனுக்கு உண்மையான வெற்றியாக இருக்க முடியுமே தவிர பகைவர்களை வெற்றி கொள்வதால் மட்டுமே ஒருவன் நல்ல அரசனாக ஆகிவிட முடியாது என்று சொல்லுவது. அரசனது வெற்றிக்கு அவனது செங்கோலே காரணம் என்றால், செங்கோல் என்பது இங்கே குறிப்பால் உணர்த்துவது அவனுடைய ஆட்சித்தன்மையை, நடுநிலையோடு தன் மக்களை காப்பதை குறிக்கிறது. எனவே அப்படி காக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனே சிறந்த அரசனாக இருப்பான். அப்படி இல்லாதவன் திருமாலாகவே இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களால் இகழப்படுவான் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். அம்கோல் அவிர்தொடி ஆழியான் ஆயினும் செங்கோலன் அல்லாக்கால் சேர்ந்தாரும் எள்ளுவரால் வெங்கோன்மை வேந்தர்கள் வேண்டும் சிறிது எனினும் தன்கோல் எடுப்புமாம் மொய். நன்றி, வணக்கம்.